ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் சீரீஸ் நம்பர் 23 ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா. இந்த சீரீஸில் எல்லா எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஃபேட் ரிடக்ஷன், அதாவது கையில் சேர்ந்துருக்கிற ஃபேட் எல்லாம் குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்துக்கோங்க, இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் போட போகிறேன்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கட்டாயம் ரிசல்ட்ஸ் இருக்கும். இது பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கோங்க, கைக்கு தேவையான லைட் ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிங்க, வலி இல்லாமல் இருக்கும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கீழே தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபுல் பாடி வெயிட்டும் கையில் இறக்குனா தான் இங்கே இருக்கிற ஃபேட்டை குறைக்க முடியும் இல்லையா, அதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கை எடுத்து அதில் வெயிட் ஃபுல்லாக போடுற மாதிரி காலை ஃபுல்லாக நீட்டிக்கோங்க. கொஞ்சம் அடுத்த கையை எடுத்துருங்க, இப்படி நின்று பாருங்கள், வெயிட் இது ஃபுல்லாக இறங்கணும். கொஞ்சம் உடம்பை டில்ட் பண்ணிக்கோங்க. காலை பார்த்தீங்கன்னா இன்னொரு கால் மேலே வச்சுக்கோங்க. ஓகே, ஷோல்டரும் கையும் நேராக ஒரே லைனுக்கு வரணும். பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்வளோ நேரம் முடியுமோ. அடுத்தது இன்னொரு கையை மேலே எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. தலையை நேராக பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் கண் பார்வை. உடம்ப ஸ்லைடில் வச்சுக்கணும், கையை மேலே வச்சுக்கணும். இப்போ வெயிட்டு ஃபுல்லாக இந்த கையில் தான் இறங்கும். ஓகே, பேலன்ஸ் பண்ணி கவுண்ட்ஸ் 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ நிதானமாக திரும்பி எழுந்துக்கோங்க. இதே தான் இந்த கைக்கும் பண்ண போறோம். பாருங்க, ஒரு கையில வெயிட் போட்டுக்கிறோம், நேரா நின்றுப்போம். பாருங்க, கையை மேல வச்சுக்கணும், ஃபேஸை நேரா பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். இப்போ நிதானமா கீழே இறங்கிடலாம். இதை தான் ஒவ்வொரு கைக்கும் 5 தடவை பண்ணணும். ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் முடியாதவங்க பாதி கையில் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள், இப்போது கையை பாதி பெண்ட் பண்ணிக்கலாம். பாதி கையை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த லெவல் ஃபுல் கையும் நீட்டி வச்சு பண்ணோம். இதில் பாதி கையில் மட்டும் வெயிட் இது வரைக்கும் இறங்குற மாதிரி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ இந்த கைக்கு பண்ணலாம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, அவ்வளோதான். இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு கையை நல்லா வீசி விடுங்க. ஸோ தட் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ், இல்லைனா இங்கெல்லாம் டைட் ஆகிடும், வலி எடுத்து நாளைக்கு திருப்பி எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா. அதனால கொஞ்சமாக ஸ்ட்ரெச்சஸ், கையை சுற்றி விடுறது, இப்படி கொஞ்சம் சுற்றி விடலாம். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. முன் பக்கம் ஒரு 5 தடவை, பின் பக்கமாக ஒரு 5 தடவை பண்ணிடுங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்விங் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா கட்டாயம் வலி ஏற்படும். இப்படியும் பண்ணிக்கலாம். ஒரு 5 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்க. 2 பக்கமும் ஒரு 4 தடவையாவது பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். 5 கவுண்ட்ஸ் ஈச் சைடு. ஃபுல்லாக நீங்கள் ஒரு கையிலேயே வெயிட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் 5 தடவை பண்ணுங்க. பாதி கையில் வெயிட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் 5 தடவை பண்ணுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா? பெனிஃபிட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது தான். கைக்கான பெனிஃபிட் தான் நிறைய இருக்குது. இன்றைக்கி பண்ண எக்ஸசைஸ் உடம்பு ஃபுல்லாகவே நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். எஸ்பெஷலி கோர் பகுதியெலாம் நல்லா டைட்டன் பண்ண முடியும். அப்படின்னு இருந்தாலும் கையில் தான் ஃபுல் வெயிட் இறங்குறதால இங்கே இருக்கிற கொழுப்பை குறைக்க முடியும். அதனால தான் இதை ரிப்பீட்டடாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 5 தடவை பண்ணிங்கன்னா கட்டாயம் ரிசல்ட்ஸ் இருக்கும். வார்ம் அப் மட்டும் ஸ்லைட்டாக கைக்கான ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு பண்ணுங்க, இல்லைனா டைட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பண்ண முடியாமல் இருக்கும் இல்லையா. அதை நான் ஒவ்வொரு தடவையும் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இதனால தான் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு விட்டுடுறீங்க. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிகவரிக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா வலி இல்லாமல் எவ்ரிடே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ லேடிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நிறைய ஃபேட்டாக இருக்குது. எஸ்பெஷலி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு சேர்ற ஃபேட்டை குறைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் இந்த மாதிரி எக்ஸசைஸை ரொட்டீனாக பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் இருக்குது. என்னுடைய டெலிவரிக்கு அப்புறமும் நான் கையில் சேர்ந்த ஃபேட்டெல்லாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி தான் குறைச்சிருக்கேன். அதனால் நீங்களும் இதை பண்ணுங்க, கட்டாயம் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த எக்ஸசைஸை இன்றைக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது எக்ஸசைஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.